வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் ஆவணி மாதம் 3ஆம் நாள் திங்கட்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 19/8/2024. வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம். இன்று பௌர்ணமி தினம். இன்று கிரிவலம் செல்வதற்கு உகந்த நாள். அதன் கூட ஆவணி அவிட்டம் விரதம் இருக்கிறவங்க இருக்கலாம். இன்றைய நல்ல நேரம் இன்று காலை 6:15 7 15 வரையும், பிறகு இன்று மாலை 4:45 5:45 வரையும் நல்ல நேரம். இன்றைய கௌரி நல்ல நேரம்னா இன்று காலை 9:15 10:15 வரையும், பிறகு இரவு மணி 7:30 8:30 வரையும் கௌரி நல்ல நேரம். இன்றைய ராகுகால நேரம் இன்று காலை 7:30 9 வரையும் ராகுகாலம். இன்றைய குளிகை நேரம் மதியம் 1:30 3 வரையும் குளிகை நேரம். இன்றைய யமகண்ட நேரம் இன்று காலை 10:30 12 வரையும் யமகண்டம். இன்றைய சூலம் திசை கிழக்கு. பரிகாரம் தயிர். இன்றைய சூரிய உதயம் இன்று காலை 6:04 சூரியன் உதயமாகும். இன்றைய திதி இன்று அதிகாலை 3:06 வரை சதுர்த்தி திதி. அதன் பிறகு பௌர்ணமி திதி. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 9:08 வரை திருவோண நட்சத்திரம். அதன் பிறகு அவிட்ட நட்சத்திரம். இன்றைய கரணம் இன்று அதிகாலை 3:06 வரை வணிசை கரணம். அதன் பிறகு பிற்பகல் 2:08 வரை பத்திரை கரணம். அதன் பிறகு பவகரணம். இன்றைய யோகம் இன்று காலை 9:08 வரை அமிர்த யோகம். அதன் பிறகு சித்த யோகம். இன்றைய சந்திராஷ்டமம் இன்று காலை 9:08 வரை திருவாதிரை நட்சத்திரமும், அதன் பிறகு புனர்பூஷ நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. எந்த விதமான பாதிப்பும் உங்களுக்கு ஏற்படுத்தாது. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, இன்றைய நாள் முழுவதும் புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும், புதியதாக எந்த முயற்சியும் செய்யாமலும் இருந்தீங்கன்னாவே சந்திராஷ்டமம் எந்த விதமான சூழல்லையும் உங்களை பாதிக்காதுங்க. அதுக்காக நீங்கள் அச்சப்படவோ பயப்படவோ வேண்டிய தேவையும் இல்லை. நீங்கள் மாமூலாக என்னென்ன வேலை செஞ்சீங்களோ அந்த வேலைகளை அப்படியே செய்யலாம். அதில் எந்த விதமான தடையோ ஏற்படாதுங்க. சரிங்களா? நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்க. உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை இதுவரை 4970 நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அதற்கு எங்களுடைய தமிழ்ச்சித்தர் யூடியூப் குழுவின் சார்பாக மீண்டும் மீண்டும் நன்றி கலந்த வணக்கத்தை காணிக்கையாக செலுத்துகிறோம். வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போ பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 10ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருப்பதால் பண வரவு நிச்சயமாக வருவதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க. பையன் இன்னைக்கு காலியாக இருந்தாலும் பை நிரம்ப அளவுக்கு பணம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ஆசைப்படி உங்களுடைய வேலைகள் அனைத்தும் இன்னைக்கு இனிதாக முடியறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. அதனால் மேஷராசி அன்பர்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறங்க. அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய தனிப்பட்ட செல்வாக்கு உயரக்கூடிய நாளாகவும், குடும்பத்தின் மரியாதை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் காலில் சக்கரம் கட்டிட்டு அலைகிறாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி துரிதம் துரிதம் துரிதம், ஸ்பீடு 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 அப்படிங்கிற முயற்சி செய்வீங்க. அதனால் பலனும் உண்டுங்க உங்களுக்கு. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக
உங்களுடைய மனதுக்கு இனிய சம்பவங்கள் நடக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க. ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் எச்சரிக்கை மிகுந்த நாளாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. 9ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருந்தாலும் சிறு காரிய பின்னடைவு சிக்கல் எந்தெல்லாம் இருந்தாலும் கொஞ்சம் சிக்கல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் கொஞ்சம் யோசித்து செயல்படுங்கள். துரித முடிவு எடுக்க வேண்டாம். முடிவை மறுபரிசீலனை செய்யுங்க. மறுபரிசீலனை செஞ்சால் மாற்றங்கள் நடக்கும். மாற்றங்கள் இருந்தால் சிக்கல்ல இருந்து தீர்வு காணலாம் நீங்கள். சரிங்களா? அதனால் முடிந்தவரை சிக்கலை நிவர்த்தி பண்ணுறதுக்கான வழி, தீர்வு மறு ஆய்வு பண்ணுங்க. உங்களுடைய எண்ணங்களை மறு ஆய்வு பண்ணுங்க. அவ்வளோதான். அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பண வரவில் இருந்த தடை உடைப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி நாள் கொஞ்சம் பொறுமை அவசியம் தேவை என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உடல் சற்று பீடை நோய்கள் தாக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. சிறு தலைவலி அல்லது ஜுரம், அது மாதிரி ஏதோ ஒரு திடீர் உடல்நிலையில் கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எச்சரிக்கை அவசியம். குளிர்ந்த நீரை பருக வேண்டாம். கொஞ்சம் இனி வரும் காலங்கள், அதுவும் இந்த மாதத்தில் கொஞ்சம் குளிர்காலமாக தான் இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலையும். ஏன்னா கிரகங்கள் அது மாதிரி அமைஞ்சிருக்கு. கொஞ்சம் ஜில்லுப்பான காற்று அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த ஆஸ்மா மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. குளிர்ந்த நீரை குடிக்க வேண்டாம், பருக வேண்டாம் என்பதை சிறு யோசனையாக எடுத்துக்கங்க. இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் ஏற்படுத்திக்கங்க. தகுந்த ஆகாரத்தை சாப்பிடுங்க. 8ஆம் இடத்துல சந்திரன் இருப்பதனால கொஞ்சம் இது மாதிரி பிரச்சனையெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறங்க. இந்த மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவி உறவில் நெருக்கம் அதிகரிக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கும். அதனால் நன்மை உண்டுங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழம்பிய மனது தெளிவு பெறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எதிர்ப்புகள் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். உங்களை எதிர்த்தவங்க கொஞ்சம் மறைந்து போகிறது மாதிரி அதுக்கான சூழல் ஏற்படுங்க. வியாபாரத்தில் உங்களை எதிர்த்தவங்களும் இன்றைக்கி காணொலி எடுத்துக்கான வாய்ப்பு இருக்குங்க. அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு கொண்டாட்டம் தான், வெற்றி தான். அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி நாள் சங்கடங்கள் விலகக்கூடிய நாளாக இருக்கும். மனதுக்கு நிம்மதி கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் நன்மை அடையக்கூடிய நாளாக, உங்களுடைய ஆசை நிறைவேறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சுறுசுறுப்பு புத்துணர்ச்சிக்கு ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. புதிய தெம்பு கிடைக்குங்க. சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் வெற்றி தரும் வெற்றி செய்தி கிடைக்கக்கூடிய நாளாகவும், உங்களுடைய வேலையில் துரித காரணமாக வெற்றியடைந்து அதற்கு தக்க சன்மானங்கள் ஊதியங்கள் கிடைப்பதற்கான நாளாகவும் இந்த நாள் இருக்கும். உங்களுக்கு பாராட்டு உட்பட கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு. சிம்மராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்க. மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அடுத்தவங்க எப்படி என்பதை நீங்கள் இன்னைக்கு புரிஞ்சுக்கிறதுக்கான தன்மை ஏற்படுங்க. பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அலைச்சல் உண்டு. அலைச்சலுக்கு பிறகு புயலுக்கு பிறகு அமைதி மாதிரி, அலைச்சலுக்கு பிறகு ஆதாயமும் உண்டு. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் மனதில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா? கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மன சோர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிறு கவலைகள் உங்களுக்கு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. அதனால் முடிந்தவரை அருகில் உள்ள துர்க்கைம்மன் ஆலயத்தை நீங்கள் சென்று தரிசிச்சிங்கன்னா கவலைகள் நீங்கும், தைரியம் கிடைக்கும், மனிதனுக்கு வீரியம் பெருகும். அதனால்
கோயிலுக்கு செல்வது கன்னிராசி அன்பர்களுக்கு மிக சிறந்த நல்லது. அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் உங்களுக்கு வடமேற்கு. அதிர்ஷ்டமான எண் 9. அதிர்ஷ்டமான நிறம் இளம் மஞ்சள் நிறங்க. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் முன்னோர்கள் அப்படின்னா வயது முதிர்ந்தவர்கள் அவங்க சொல்வது வேதவாக்கு மாதிரி. அவங்க சொல்ல நீங்கள் கேட்டு நடந்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாகவே அமையும். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சிறு பின்னடைவு தாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிந்தவரை அஸ்த நட்சத்திரக்காரவங்க ஒரு நடைக்கு 2 முறை யோசித்து எதுவும் செயல்படுத்துங்க. சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நிதானித்து செயல்படுங்க. துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பயம் கலந்த நாளாக இந்த நாள் இருக்குங்க. என்ன இவ்வளோ முதல் போட்டோம், இந்த பொருள் விற்குமா விற்காதா, லாபம் கிடைக்குமா கிடைக்காதா, அவங்க வேறு இப்படிலாம் போட்டி போடுறாங்களே, நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம், பணம் கொடுத்தவன் வட்டி கேட்குறான், பொருளோ விற்று தீரல, அப்படிங்கிற எண்ணத்தில் இருந்த உங்களுக்கு மதியம் 2 மணிக்கு பிறகு விற்கிறதுக்கு உங்கள்கிட்ட பொருள் இல்லை. அந்த அளவுக்கு சுறுசுறுப்பாகவும் எல்லாத்தையும் விற்று தீர்த்துருவீங்க. லாபம் உண்டுங்க. அந்த பயந்த மனது அங்கே மாபெரும் வெற்றியை சந்திக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். மதியம் 2 மணிக்கு பிறகு. சரிங்களா? துலாம் ராசி அன்பர்களுக்கு மதியம் 2 மணிக்கு வர ரொம்ப அருமையாக இருக்கும். அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு வடகிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 2. அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்கள நீங்கள் நினைத்த காரியத்தை இன்றைக்கி நினைத்தபடியே நினச்சி முடிக்க போகிறீங்க. அதனால் மனசுக்கு சந்தோஷம், குடும்பத்துலேயும் சந்தோஷம் உண்டுங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பண நெருக்கடி விலகக்கூடிய நாளாக பணம் வருவதற்கான வழி திறந்துடுச்சு. ஆமாங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களை பாராட்டுறதுக்குன்னே ஒரு கும்பல் இன்னைக்கு வருங்க உங்கள்கிட்ட. அதுக்கு கொஞ்சம் கை செலவு நீங்கள் பண்ணுறது மாதிரி இருக்கும். ஆமாம். விருட்சிக ராசி அன்பர்களே, விருட்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நட்பு வட்டாரங்கள் விரியக்கூடிய நாளாகவும், உங்களுடைய பழைய நண்பரை இன்றைக்கு சந்திக்கக்கூடிய நாளாகவும், நண்பரால் உங்களுக்கு நல்ல உதவி கிடைக்கக்கூடிய நாளாகவும், நல்ல செயல்கள், நல்ல யோசனைகள் சொல்லக்கூடிய நண்பர்களாகவும் இன்றைக்கி நீங்கள் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் மனசுக்கு ஒரு சந்தோஷமும் தெளிவும் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க விருட்சிக ராசி அன்பர்களுக்கு. விருட்சிக ராசி அன்பர்களின் மேலதிகாரிகள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. அதனால் இன்றைய நாள் பொறுத்தவரையிலையும் மூத்தவர்களின் ஆலோசனை கேட்பது மிக மிக நல்லது. அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 5. அதிர்ஷ்டமான நிறம் சில்வர் நிலங்க. இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் காரிய தடை விலகி மற்றவங்களை புரிஞ்சுக்கிறதுக்கான தன்மை ஏற்படும். அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான சூழல் ஏற்படுங்க. அதனால் வெற்றி கிடைக்கும். கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் ஒரு புதுவித தெம்பு கிடைக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு இருக்கும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் எச்சரிக்கை மிகுந்த நாளாக இந்த நாள் இருக்கும். காரியங்களில் சிறு சிறு பிரச்சனைகள், சிறு பழைய பிரச்சனைகள் கூட இன்றைக்கி தலை தூக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாக இன்றைக்கி கோர்ட்டு கேஸ் ஏதாச்சும் இருந்ததுனாக்கா அது உங்களுக்கு ஃபேவராக இருக்காது. ஆமாம், அதை கொஞ்சம் யோசிச்சிங்க. இன்னைய முறை பார்த்திங்கன்னா நீங்கள் லாயரை வச்சு வாய்தா வாங்கிக்கிறது பெஸ்ட். ஆமாம், இன்னொரு நாளைக்கு கேஸை மாற்றி வச்சிங்கன்னா அது உங்கள் பக்கம் தீர்ப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்றைக்கி வேணாம், அது மாதிரி பார்த்துக்குங்க. தனுசு ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் தெற்கு. அதிர்ஷ்டமான எண் 6. அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறங்க. இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் குழப்பம் மனதிலே ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் கவனம் கவனம் கவனங்க. வண்டி வாகனங்களில் செல்லும் போது எதிரே வர்றவங்களுக்கும் நீங்கள் தான் பாதை கண்டு போகணும். ஏன்னா அவங்க ஒரு மனுஷனாக வரல, 2 பேராக வர்றானுங்க. 2 பேர்னால் 2 நபர் கிடையாது, ஒருவனுக்குள் ஒருவனாக மது போதையில் வருகிறார்கள். அதனால் மயக்க நிலையில் வர்றாங்க. அவங்களுக்கும் பாதையை நீங்கள் தான் பார்க்க வேண்டியிருக்கு. முடிந்த வரை நீங்கள் தான் கவனமாக போகணும். இந்த தனுசு ராசி அன்பர்களில் பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நிச்சயமாக வண்டி வாகனங்களில் கொஞ்சம் எச்சரிக்கை எச்சரிக்கை எச்சரிக்கை. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள்
கொஞ்சம் பொறுப்புட செயல்பட்டீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாகவே அமையும். அதனால் ஏனோ தானோன்னு சிறுபிள்ளைத்தனமாக சில வேலைகளை செய்யாதீங்க. மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் காரியத்திலே சிறு சிறு பின்னடைவு, தொய்வு இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நேற்று வரையும் நல்ல ஸ்பீடாக போயிட்டு இருந்தது. இன்றைக்கி ஏனோ இப்படி மந்த நிலையாக இருக்குங்கிற மாதிரி வியாபாரமும் இன்றைக்கி ஒரு சிறப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் மனசோர்வு ஏற்படாதீங்க. இது 4 மணி வரலையும் அந்த நிலை நீடிக்கும். 4 மணிக்கு பிறகு நிலைமை சீரடையும் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? 4 மணி வரலையும் கொஞ்சம் அப்படி இப்படிமா தான் இருக்கும். அதனால் அந்த மகர ராசி அன்பர்கள் கொஞ்சம் எதையும் மனக்கவலைகளை பொருட்படுத்த வேண்டாம். அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறங்க. இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதியதாக மனசில் ஒரு படப்படப்பு சடசடப்பு இதெல்லாம் இன்றைக்கி வர்றதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விழிப்புணர்ச்சி தேவை. இன்னைக்கு எதிலையும் எச்சரிக்கை அவசியம் தேவைங்க. கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு மன சந்தோஷம் அளிக்கக்கூடிய, புத்துணர்ச்சி கிடைக்கக்கூடிய மிக சிறந்த நாளுங்க இன்றைய நாள். இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு உணவு விருந்து மாதிரி இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளியூர் பயணங்கள் சிலருக்கு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு அருமையான நாளாக இருக்குது. இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் சந்தன நிறங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் நெருக்கடிகள் கொஞ்சம் உங்களுக்கு மாறக்கூடிய நாளாக இருக்கும். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப எதை தொட்டாலும் அது வெற்றி தான் உங்களுக்கு. சரிங்களா? புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அதிர்ஷ்டகரமான நாள். இன்றைய நாளில் நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கும். மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சுப செய்திகள் கிடைக்கக்கூடிய மிக சுபகமான நாளுங்க இன்றைக்கி நாள். இந்த நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாளாகவும், குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய நாளாகவும், குழந்தைகளுடைய ஆசையை நிவர்த்தி பண்ணக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். மீனராசி அன்பர்களுக்கு பண வரவும் பஞ்சம் இருக்காது. பண வரவுக்கு தக்க செலவும் இன்னைக்கு இருக்கும். அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு அருமையான நாளாக இருக்கும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு. அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் காவி நிறங்க. இந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மனைவியின் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் இன்றைக்கி நிறைவேறதுக்கான வாய்ப்பு இன்றைக்கி உண்டுங்க. இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் நல்ல லாபம் தரக்கூடிய வியாபாரம் இன்றைக்கி உங்களுக்கு சூப்பர்னு சொல்லாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு துணை செய்வதோடு அருள் செய்வார் என கூடி உங்களிடமிருந்து இப்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.